என்பது சமூக வலைத்தளங்களால் ஏற்படுகிற நன்மைகள். நானும் நீங்களும் வாழுகிற இந்த காலத்தில் சமகாலத்தில் எப்படி அல்லாஹ் என்னுடைய நியமத்துகளை எண்ணி பார்த்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்கிறானோ, அதே போலவே இந்த சமூக வலைத்தளங்களால் இன்றைக்கு மனித சமுதாயம் அடைந்து கொண்டிருக்கிற ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல், வயது வரம்பு இல்லாமல், ஆண் பெண் என்கிற பாகுபாடு இல்லாமல், சிறிய குழந்தையிலிருந்து வயதாடி தள்ளாடி இருக்கிற வயோதிகர்கள் வரை வாழ்வில எல்லா விதமான முன்னேற்றங்களையும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் மனித சமூகத்திற்கு இந்த காலத்தில் பெற்று தந்து கொண்டிருப்பது சமூக வலைத்தளம் தான். அருமையானவர்களே, ஏராளமான விஷயங்களை உதாரணமாக இதற்கு சொல்ல முடியும். 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலத்திற்கு முன்பு பிரிந்து போனவர்களை எல்லாம் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களால் நாம் திரும்ப ஒன்று சேருகிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருகிறான். நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இந்த சபையில் அது மிக பொருத்தமாக இருக்கும். இந்த சபையினுடைய தலங்காரமாகவும் இந்த சபையை வழிநடத்துகிற எங்களுடைய உஸ்தாதுனா சிராஜுல் உலமா இல்லாஸ் ஹசரத் பாக்கவி தாமத் பரகாத்துஹும் அவர்கள், ஹசரத் அவர்களோடு ஓதிய ஒரு நண்பர், சமகால நண்பர், ஆயங்குடியை சார்ந்த நசீம் ஹசரத் அவர்கள், 2 பேரும் இதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். 2 பேர்களும் ஓதி முடித்து கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலத்திற்கு முன்பாக விடை பெற்றிருக்கிறார்கள். 2 பேரும் சனது வாங்கிட்டு மதரசாவிலிருந்து பிரிஞ்சுட்டாங்க, ஹசரத்தும் நசீம் ஹசரத்தும். அதுக்கு பிறகு இல்லாஸ் ஹசரத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிற அவரை மனுஷ லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. நீங்க தவறாக நினைக்கக்கூடாது. மலக்கை போன்று வேலை செய்பவர்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை. 40-50 வருஷத்துக்கு முன்னால பிரிஞ்ச ஒரு மனுஷனை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஃபோன் நம்பர் வாங்கி அவர்கிட்ட தொடர்பு கொண்டு நானும் உமர் ஹத்தாப் ஹசரத் அவர்களும் ஹசரத்தும் ஜப்பார் ஹசரத் அவர்களும் எல்லாம் ஆயங்குடிக்கு போய் அவரை இந்த விழாவுக்கு நாங்கள் அழைத்தோம். ஹசரத் அவர்களும் இங்கே வந்திருக்கிறாங்கிறது மட்டுமல்ல, இந்த விழாவிற்கு ஒரு பெரும் தொகையும் கொடுத்திருக்கிறார்கள். இது எதனால கிடைச்சிச்சு? அதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு வந்தாருங்கிறது மட்டும் இல்லை, ஹசரத் 40 ஆண்டு காலம் இணை பிரிந்த அந்த நண்பர்களை ஒன்றாக சேர்த்தது இந்த சமூக வலைத்தளம் தானே. ஒரு ஃபோன் நம்பரை வாங்கி அதில் பேசி நான் இந்த மாதிரி உங்களை பார்க்க வர்றேன்னு சொல்லி, இன்னும் சொல்ல போனால் அங்கே போன உடனே ஹசரத்துக்கு இவரையும் கண்டுபிடிக்க முடியல. இவருக்கு நான் கூட ஹசரத்தை கேட்டேன், ஹசரத் இதுதான் நசீம் ஹசரத் தான். நசீம் ஹசரத் கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்யாஸ் தானே அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்ல வருவது, 40 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை ஒன்று சேர்த்தது இந்த சமூக வலைத்தளங்கள் தானே. ஆக நட்புகளுக்கு இலக்கணமாக திகழ்வது, பிரிந்தவர்களை எல்லாம் திரும்ப ஒன்று சேர்ப்பது, அவர்களை தங்களுடைய வாழ்வில் திரும்ப இணைந்து கொள்வதற்கு வழியாக இருப்பது இந்த சமூக வலைத்தளம் தானே. இது இல்லை என்றால் இவர்கள் எப்படி சேரப்போகிறார்கள்? அப்துல் கலாம்